ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பரிட்டும் டாவும் சேர்ந்து அவங்க கம்பெனிக்காக ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. எம்ப்ளாயும் இவங்க ரெண்டுக்குள்ள காதல் மலரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே டாவ் வந்துட்டு தூரத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளை காற்றா இவரோட நம்ம கம்பெனி லிங்க் வச்சுக்கணும்னு சொல்லி தான் எம்ப்ளாய் வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பூவின் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அங்கே ஆனோட கம்பெனியை சப்போர்ட் பண்ணி அவர் அவங்களோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸோ அப்போ அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் உனக்கு கோல்ஃப் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனும் எனக்கு கோல்ஃப் வந்து அவ்வளோவா விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே வரக்கூடிய பரிட்டோ தன்னையும் அப்புறம் டாவையும் சேர்த்து அறிமுகப்படுத்திக்கிறா. டாவோ வந்துட்டு எம்ப்ளாயோட பொண்ணு தான் நான் அப்படின்னு கூட சேர்த்து அறிமுகப்படுத்திக்கிறா. கூடவே அவள் என்ன சொல்கிறான்னா பரிட்டை பார்த்து நல்லா இவன் கோல்ஃப் விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவரும் வந்துட்டு நிஜமாவே தெரியுமாப்பா, எப்படி இப்போ கூட விளையாடுவியா, பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் யூஎஸில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒர்க் பண்ணப்போலாம் வந்துட்டு கார்பரேட் அவுட்டிங்ஸ்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அப்போ நிறையா விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம கொஞ்சம் நேரம் கோல்ஃப் விளையாடலாம் அப்படின்னு பரிட் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. பரிட்டோ அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிளம்பி போக அப்போ பூவின் வந்து டாவை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்க, இங்கே ஆன் கிட்ட நான் என்னென்னே ப்ரூவ் பண்ணி ஆகணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய டாவோ இப்போ தான் எம்ப்ளாய் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால எனக்கு தான் இது ரொம்ப முக்கியமான வேலை, அதனால நீ பண்ணுறதை பண்ணிக்கோ, நான் பண்ணுறதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பூவினுக்கு கோவம் வருது. இந்த பக்கமாக அந்த நாமோடைய அம்மாவை நாம் ஊரில் கொண்டு வந்து விட்டுறா. ஸோ விட்டுட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இங்கே மியாங்கோ அவள் போனதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறா. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. முன்னாடி வந்து அவங்க ஃபோனில் ஒரு விஷயம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாள்ல, அது என்னென்னா புவினுக்கும் நாமுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அதை பற்றி இவ விசாரிக்கும் போது அவங்க கல்யாண ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை, புவின் இப்போ அப்ராடில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எங்கள் ஊருக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய மியாங்கோ அடுத்தது எம்ப்ளாய்க்கு கால் பண்ணுறா. நான் உங்களை மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி நாளைக்கு மதியானம் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பூவினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, டாவை டேட் பண்ணுறான் அப்படிங்கிறதோட இப்போ இவங்களையும் வந்து டேட் பண்ணி சொத்துக்காக தான் ஏமாற்ற பார்க்குறான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக வந்து அந்த வெட்டிங் ஃபோட்டோஸ் இருக்கும்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால தான் எம்ப்ளாய் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்களோட அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் திருப்தியாக உட்கார்றா. இந்த பக்கம் அந்த செமினாரில் வந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அப்போ டாவ் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணிட்ட மாதிரி கொஞ்சம் ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு மேலே சாயறது, அவனை ஹக் பண்ணுறதுன்னு ரொம்ப டச்சியாக நடந்துட்டுருக்கா. பரிட்டோவில் விலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் மியாங் கிட்டேருந்து அவனுக்கு கால் வருது. அதை பார்த்த உடனே டாவா ஃபோனை பிடிங்கி காலை கட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா ஃபோனை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. விளையாண்டு காட்டிகிட்டு இருக்கும் போது இவனும் ஃபோனை அவசரமாக பிடுங்கிறதுக்காக போக அவனை இழுத்து கிஸ் பண்ணிடுறா, ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்றா. ஸோ ஃபோன் வந்து கீழே விழுந்து கிடக்கும் போது மியாங்கோ அங்கே அவன் பிஸியாக இருக்கான் போல், அதனால தான் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிறா. இதுக்கப்புறமா அவளும் வந்துட்டு தன்னை தூங்க வச்சுட்டு தான் போகணும்னு அவனை கம்பல் பண்ண அவனுக்கு தூங்க வச்சுட்டு வெளியில் வரா. அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்காங்கன்னு பார்த்து புவினோ ஜெலஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு பரிட் கிட்ட போயிட்டு இப்போ சண்டை போடுறான். அவள் ஏற்கனவே குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீ அவளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா, இந்த விஷயம் எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு உடனே எம்ப்ளாய்க்காக நீ கேர் பண்ணுறியா இல்லை வந்து டாவ் கூட நான் இருக்கேன்னு சொல்லி ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பரிட்டோ கேட்க பூவினுக்கு சந்தேகம் வந்துடுது. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இவனுக்கு தெரிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போ வந்துட்டு இவனுடைய பிளான் எல்லாம் கெட்டு போக போகுதுன்னு கோவப்பட்டுட்டு பரிட்டை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். பேருக்கும் பயங்கரமாக கைகலப்பு ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஒருத்தவங்க நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டாவ் இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அந்த எம்ப்ளாயி வேடிக்கை பார்க்க வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடி வரா. வந்துட்டு அவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேர் குடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு பரிட் கிட்ட எனக்காக அவன் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆரம்பிச்சது அவன் தான், முதல்ல அவன் கிட்ட கேளு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அதை பார்த்துட்டு புவினும் வந்து டாவ் கிட்ட நம்ம ரெண்டு பேரை பற்றி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணதை இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவளோ வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒன்றா ரூம்குள்ளே போகிறத பார்க்கக்கூடிய பரிட்டும் மியாங் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். அவனுடைய அம்மா அங்கே மியாங் வந்துட்டு போன விஷயத்த உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு அப்படியே நாம் கிட்ட கால் பண்ணி சொல்லிவிட நாமோ உடனே புவினுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான் நம்ம வெட்டிங்கை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ புவின் என்ன பண்ணுறான்னா மியாங் வந்துட்டு இங்கே எம்ப்ளாயி கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நாம அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணமானது உண்மை தான், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து செப்பரேட் ஆகிட்டோம், டிவோர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ன உடனே நான் உங்களை வந்து இப்போ பர்சியூ பண்ணிகிட்ருக்கேன், இந்த சமயத்தில் என்னை பற்றின ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை உங்கள் மனசில் விதைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வெட்டிங் பிக்ஸையோ இல்லை எங்களோட வெட்டிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்ககிட்ட யாராவது சொல்லி உங்கள் மனசுக்கு எடுத்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது, அதனால தான் இதை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பற்றி அங்கே ஆனுக்கு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு என்னென்னா மியாங் தான் இவங்க வீட்டுக்கு வந்தாங்கிற விஷயம்
தெரியாது. யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கன்றது மட்டும் தான் தெரியும். இது ஆண்ட்ராய்டோடைய மொபைலுக்கும் வந்து அவங்க வெட்டிங் பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் யாராவது காட்டினா ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஆண்ட்ராய் மியாங்கோ பார்க்கறதுக்காக வராங்க. மியாங்கோ, நான் உங்ககிட்ட புவினை பற்றி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். புவினும் டாவும் டேட் பண்ணுறாங்கிறது என் கண் கூட பார்த்தேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதனால நீங்கள் நம்பலை. ஆனால் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், அந்த நாம் கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராயோ கேட்க இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவளுடைய ஃபோட்டோ, வெட்டிங் ஃபோட்டோவை வந்துட்டு புவின் அவங்களுக்கு அனுப்புறதையும் ஷேர் பண்ணிவிட்டு புவினும் அவனோட எக்ஸ் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தியே எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஒருத்தரை பற்றி ஏதாவது குறை சொல்ல போகிற, ஏதாவது தவறாக சொல்ல போகிறனா அவங்க மேலே எவிடன்ஸ் கேதர் பண்ணும்போது அந்த எவிடன்ஸை யாராலையும் வந்து திரிக்காத மாதிரியும் யாராலையும் வந்து உடைக்காத மாதிரியும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோடு வரணும். இந்த வேலையெல்லாம் விட்டுடு, புவின் பற்றின விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மியாங் வந்து மனசு கேட்காம இப்போ நாம பார்க்குறதுக்காக வரா. ஸோ வந்துட்டு தான் அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாவை மீட் பண்ணது, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் வந்து விஷயத்த சொல்கிறா. அப்போ நாமோ ஆமாம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்குதா, டிவோர்ஸ் ஆகலதா, இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எனக்கு புவின் வந்துட்டு ஒரு பிளே பாய் மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தோணலை. எனக்கு அவனை பார்க்க அவன் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாம். அதனால தான் அவனுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு ஒரு ஒய்ஃப் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து சரியாக தரல, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தவறாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவளோ, நாமும் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மியாங்கோ இல்லை எம்ப்ளாயை டேட் பண்ணிட்டு இருக்கவனே அப்படியே டாவையும் சேர்த்து டேட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே இந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு போ அப்படின்ட்டு மியாங் அங்கேருந்து கிளம்பி போயிட எம்ப்ளாயை பார்க்கறதுக்காக இங்கே டாவ் வரா. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு எடுக்க எம்ப்ளாயும் ஆமாம் கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்த்தா நான் அவனுக்கு தான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அவருடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது உன் பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருந்தாரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதில் உன்னை நம்பி வந்துட்டு உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் பணம் போடலை, அதனால் உங்கள் அப்பா போட்டதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுக்க, அவளும் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்துட்டு வெறும் 20 மில்லியனா, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, எனக்கு கம்பெனி எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு எம்ப்ளாயோ கம்பெனியை வந்துட்டு இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீ வேலை செய்கிறத பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க. அவள் டிசப்பாயிண்ட் ஆகி கோச்சிட்டு போயிடுறா. இந்த பக்கம் நாம் இருக்கா இல்லையா, அவள் புவினை மீட் பண்ணுறப்போ மியாங்கை பற்றி சொல்கிறா. மியாங் என் கூட ஏதோ ஒரு டீல் வச்சுக்கணுங்கிற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, உனக்கு டாவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறா, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா. அப்படின்ன உடனே இவனும் அதெல்லாம் ஏதாவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் இந்த டாவ் கூட சுற்றுறது ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டுடுறா. அடுத்த நாள் மியாங் வந்து அங்கே ஜிம்மில் புவினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் சேடாக இருக்க மாதிரி இருக்கா. புவினோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனோட ஒய்ஃப்க்கு எங்கள் விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால் பிரேக்கப் பண்ணிட்டான், இன்னும் கொஞ்சம் நாள் நான் இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியது இருக்கும், பணம் என்கிட்ட இல்லை, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்கிறியா, நீ எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ன உடனே புவினும் வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறான். எனக்கு தேவை பணம் தான், அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. புவினோ சரி இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா, எனக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, மியாங்கும் வந்துட்டு தன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிடுறா. அதுக்கு பிறகு அவள் அதே வேகத்தோடு வந்துட்டு பரீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண, பரீட்டுக்கும் இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல, நீ ஏதோ வந்துட்டு தவறு நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு, அவனோட வேஸெல்லாம் உனக்கு தெரியும்ல, எவ்வளோ ஸ்கீமிங்கான பர்சன் அவன், அதனால் நீ அங்கே போகாமல் இருக்கிறதா நல்லதுன்னொன்னே, இல்லை நான் போய் தான் பார்க்கணும், அவனோட ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணி ஆகணும், அவனை எப்படியாவது எம்ப்ளாய்க்கு முன்னாடி வந்துட்டு தவறானவன் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நடுவில் டாவ் வந்துட்டு வீட்டில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறா, பார்த்தா ப்ரெக்னென்ட்னு வந்திருக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறா. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா பரீட்டுக்கு வந்து மனசே கேட்காம மியாங்கை பார்க்கறதுக்காக அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அவளை தடுத்து பார்க்குறான், ஆனால் அவளும் இல்லை, அவனால் எனக்கு எது கெட்டதலும் நடக்காது, அவன் என்னை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பான், கண்டிப்பாக ஏதாவது அவனுடைய பிளாட்டில் எனக்கு ஒரு மைனராக ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஒரு டீல் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பரீட்டும் அதுக்கப்புறமா ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆகிட்டு அரகுற மனசோடு அப்படியே அவளை அனுப்பி வைக்கிறான். அவளும் இங்கே சொன்ன டயத்துக்கு வந்துட்டு புவினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. ஆனால் அவளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஷாக் என்னென்னா, புவின் அங்கே தனியாக இல்லை, ஆண்ட்ராயோடு இருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கானா, ஆண்ட்ராய்க்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே அதாவது நீங்கள் வளர்த்த பொண்ணே வந்துட்டு என்னை ரொம்ப சந்தேகப்படுறா, என்னை ஒரு உமனைசர் மாதிரி ப்ரோட்ரே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பாருங்கள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்லாம் சொல்ல, இல்லை இவன் தான் என்னை வர வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. உடனே புவின் என்ன பண்ணுறானா, இவங்க 2 பேரும் முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் இவங்க பேசின கான்வர்சேஷன் எல்லாம் போட்டு காட்டுறான். அது எல்லாத்துலேயுமே மியாங் வந்துட்டு இவன் கிட்ட வெளியே போய் பேசுகிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணோடனே மியாங்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டுருக்கு. ஆண்ட்ராயோ, இது போதும், இதெல்லாம் நிறுத்துங்க, இங்கே நான் நேரில் பார்க்கக்கூடாதெல்லாம்
பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் சரியான உமனைசர் தான், நம்பாதீங்கன்றான். யாரை உமனைசர்னு சொல்கிற? நான் எத்தனை பேருக்கு முன்னாடி போனேன், நீ பார்த்தா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உமனைசர் கிடையாது, நீ தான் மேனீட்டர், வாரம் ஒருத்தனோட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவனும் ஆம்ப்ளாயை பார்த்து இவன் கல்யாணமான ஒருத்தனோட அஃபேரில் இருந்தா, அது மட்டும் இல்லாமல் என் பேச்சில் நம்பிக்கை இல்லைனா இப்போவே அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்கள், உள்ள ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கதவை தட்ட அங்கேருந்து பார்த்தா பரிட் வரான். ஸோ பரிட்டை வந்துட்டு இவங்க எல்லாரையும் பார்த்து ஷாக்காக, புவினோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்னை எப்படியெல்லாம் தப்பாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆம்ப்ளாயும் வந்துட்டு சாரி புவின், இவங்க 2 பேர் நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆம்ப்ளாயும் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வந்து வார்னிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அவனுடைய கேரக்டரை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவன் ஏதோ என் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையினால் பொறுமையாக வந்துட்டு என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற. அதுக்கு மியாங்கோ வந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை, நான் அவனை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக பிளானே பண்ணலை அப்படின்னு உடனே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் தூக்கி வளர்த்த பொண்ணு நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், ஆனாலும் இது எல்லாமே ஒரு நடிப்பு தானும் எனக்கு தெரியும், அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இந்த நடிப்பெல்லாம் இதோட விட்டுருங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய லைஃப்பில் யாரும் நடுவில் வராதிங்க, நான் ஒன்றும் அவ்வளோ வந்துட்டு அறிவில்லாதவ கிடையாது, எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட உனக்கு வந்து இந்தமாதிரி வெளியில் இருக்கிறதுக்கான சான்ஸே நான் கொடுக்க போகிறதில்ல, இப்போவே இந்த நிமிஷமே நீ என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அங்கே இருந்தால் தான் நீ ஒழுங்காக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தன்னோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டாக்டரை பார்க்குறதுக்காக வரா. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நாமுடைய அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால நாம் அங்கே இருக்கா. கைனோகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வரதுனால இங்கே இவளை ஷாப் பண்ணிவிட்டு நீ எங்கே போயிட்டு வர, யாரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நாம் கேட்குறா. அதுக்கு பதில் சொல்ல மறுக்க அவளுடைய ரிப்போர்ட்டை வந்துட்டு பிடிங்கிக்கிட்டு நாமோ நீ எங்கே போயிட்டு வரங்கிறது எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ 2 பேருக்கும் கை கலப்பு ஏற்பட இவ வந்துட்டு டாவை தெரியாமல் தள்ளி விட்டுறா. அங்கேருந்து வேகமாக வரக்கூடிய நர்ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சத்தம் போடுறாங்க. அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே டாவ் வந்துட்டு அவளோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நாம சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நாமுக்கும் வந்துட்டு டாவும் அந்த புவினும் தானே டேட் பண்ணிட்டு இருக்கிறதா மியாங் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தோன்னா ஆம்ப்ளாயி வந்துட்டு இப்போ டாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம் அதான் உண்மை தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன அப்படின்ன உடனே யாரோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, வேட் செத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ன உடனே என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கீங்க, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான், போன மாதம் செமினாருக்கு ஒருத்தன் கூட போனேனே அவனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ன உடனே அதை நம்புறதுக்காக மியாங் வந்து மறுக்கிறா. பரிட்டோட தான் இவன் போனாங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவளுக்கு, அதனால இவன் வந்துட்டு நம்ப முடியாமல் இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஆம்ப்ளாயும் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்ன உடனே நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்கிறதுக்கு எனக்கு இங்கே வந்துட்டு எதுவும் தேவையில்லை, தேவைப்பட்டா இங்கே புவின் கூட எங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு இருந்தால நீங்கள் புவினை தானே நம்புறீங்க, புவினை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்ன உடனே புவினை கூப்பிட்டு கேட்க புவினுக்கு வந்துட்டு ஏற்கனவே இப்போ நாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா ஹாஸ்பிட்டலில் பார்த்ததாகவும் அதுக்கு வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும். ஸோ இதனால் சுதாரிச்சிக்கக்கூடிய புவின் இங்கே வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஆம்ப்ளாய் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்கும் போது இந்த மாதிரி அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தா ஒரு நாள் பார்ட்டியில், அதுக்கு பிறகு புவின் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான், நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸை கூட பார்த்துருக்காங்க, அவங்க ரூமுக்கு போயிட்டு அவன் ரொம்ப நாள் விடியிற நேரத்தில் தான் வந்து வெளியிலே வந்தான், அவன் வெளியில் வரப்போ நான் வந்து அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுக்கு அவன் என்னை வந்து அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டா, சண்டையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வரக்கூடிய பரிட்டும் ஆமாம் டாவோட குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மியாங்கோ இது சத்தியமாக அவனோட குழந்தை இல்லை, ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், குழந்தை பிறக்கட்டும் அப்படின்றா. அதை கேட்டோடனே டாவோ எழுந்து நின்றுட்டு ரொம்ப கோவப்படுறா. என்ன நினச்சிட்டு இருக்க, நான் கண்டவன் கூடலாம் ஸ்லீப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீயே தான் ஒத்துக்கிறிய அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மியாங்கோ கேட்டுட்டு பரிட்டை பார்த்து இவ சொல்கிறதெல்லாம் போய் தானே அப்படின்ன உடனே அன்றைக்கி நீ கால் பண்ணப்போ நைட்டு நான் கால் எடுக்கலை, ஃபோன் வந்துட்டு பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் போய், நிஜத்தில் நான் ஃபோன் காலை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டாவ் கூட தான் இருந்தேன்னு சொல்ல மியாங்கோ அவனை பல்லாருன்னு அரைஞ்சிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் புவினையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. டாவ் கிட்டையும் பரிட் கிட்டையும் பேச 2 பேரும் ஒரே மாதிரியே பதில் சொல்கிறாங்க. அப்புறமா பரிட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாவ் அங்கே வரா. வந்த உடனே பரிட்டை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பேர் கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னதுக்கெல்லாம் நீ ஒத்துட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாசத்தினால தான் என்னுடைய கேரக்டர் வந்துட்டு வெளியில் தவறாக போற்றி ஆகிடக்கூடாதுன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்றதெல்லாம் புரியுது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறா. அதுக்கப்புறமா பரிட் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவனுக்கு முன்னாடி அங்கே மியாங் வந்து இருக்கா. ஸோ நான் அடித்தது ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. ஆக்சுவலாக வந்துட்டு மியாங் என்னன்னா இவன் மேலே 1% கூட வந்து சந்தேகமே கிடையாது. அங்கே திடீர்னு வந்து அவளோட குழந்தைக்கு வந்து அப்பான்னு சொன்னோடனே இவளுக்கு வந்து எதுவுமே புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் பரிட் சொல்கிறானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு அவளும் அந்த ட்ராமாவை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருப்பா. ஸோ பரிட்டோ வந்துட்டு
என்னை முழுசாக நம்புற இல்லையா, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்ருக்கான். இந்த விஷயத்தினால ஆண்ட்லாய் வந்துட்டு நானும் டாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, அந்த நாள் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்ல அவள் ஷாக் ஆகுறா. உடனே அவனும் ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது, பூவின் அதை நடக்க விட மாட்டான், ஏன்னா அவனுக்கு தேவையானதெல்லாம் சொத்து, டாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு அது கிடைக்காம போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்ல மியாங்கோ சரி பொறுப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம் சமாளிச்சுப்போம் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வந்தபோது டாவ் வந்து அவளை ரொம்ப டான் பண்ணிட்டு இருக்கா. பரிட்டோ இப்போ போயிட்டான், உனக்கு வேலையும் போயிடுச்சு இல்லை, சரி போன போது நான் உனக்கு வேலையை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ அவளோ வந்துட்டு புவின் வேணா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு மியாங்கோ ஏற்கனவே கல்யாணம் பண்ண வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாவ் கேட்க, அந்த பூவினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இது ஆண்ட்லாய்க்கு கூட தெரியும், நான் போய் சொல்கிறேன்னு நினச்சேனா போய் ஆண்ட்லாய் கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ வளர்றதெல்லாம் நம்பிட்டு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ன உடனே நான் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோ, ஆனால் ஆண்ட்லாய் உன்னை ஏமாற்றுவாங்களா, போய் கேட்டு பாருன உடனே அவள் வேகமாக ஓடி வந்து ஆண்ட்லாய் கிட்ட கேட்குறா, பூவினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கல்யாணமானது உண்மை தான், ஆனால் அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு, அவனே அவனோட எக்ஸ் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான், நீ எதுவும் கவலைப்படாத, எனக்காக தான் நீ வந்துட்டு கன்சர்ன்டாக கேட்குறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு யாருன்னு நான் பார்க்கட்டுமான உடனே ஆண்ட்லாய் அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அவகிட்ட காட்ட அவள் பார்த்து ஷாக் ஆகிடுறா. ஸோ அதே கோவத்தோடு அப்படியே கிளம்பிட்டு இங்கே ஆனை பார்க்கறதுக்காக வர அவளும் அங்கே வந்து அவங்கள கொஞ்சம் டான் பண்ணிட்டு இருக்கா. இவங்களோட எம்ப்ளாயீஸே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கா, அந்த அளவுக்கு ஒரு ஏமாலியாக இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்கள் கம்பெனி எங்கள் கம்பெனியை ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்களும் என்ன சொல்ல வந்தியோ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்ல அவள் அந்த ஃபோட்டோஸை காட்டுறா. அதாவது அந்த வெட்டிங் ஃபோட்டோஸை காட்டிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறா, நீங்கள் நம்பக்கூடிய 2 பேர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணலை, இப்போ ஆண்ட்லாய் கிட்ட ஏமாற்றிட்டு தான் இருக்காங்கிற விஷயம் அவள் சொன்னதுலேருந்தே புரிஞ்சுது. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தோன்னா இந்த பக்கம் புவின் வந்துட்டு பரிட்டை இப்போ டான் பண்ணிட்டு இருக்கான். ஆண்ட்லாயை இஷ்டத்துக்கு இனிமேல் வெளியில் கூட்டிகிட்டு போவேன், அவங்க என்ன நம்புறாங்க செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ பொறுமையாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய பரிட்டோ சரி பரவாயில்ல, நீ அவங்களோட என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ இங்கே இவளுடைய குழந்தை, அதாவது டாவோடைய குழந்தை வந்து எனக்கும் டாவுக்கும் வந்துட்டு பிறக்காத குழந்தைங்கிறது உனக்கே தெரியும், ஆனால் அது குழந்தைக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டேன், ஏன் தெரியுமா, நான் டாவை வந்துட்டு எப்படியும் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆண்ட்லாய் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்னோட குழந்தைங்கிற நம்பிக்கையில். 2 பேருக்கும் சின்னதாக ஒரு செரிமனி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்ட்லாய் சொல்லிட்டாங்க. டேட்டு ஃபிக்ஸ் ஆன உடனே இன்விடேஷனும் உனக்கு வைக்கிறேன், நீ வந்து சேரு, நீ வந்து முடிஞ்சா எங்களை வாழ்த்திக்கோ, அதுக்கப்புறம் நீ ஆண்ட்லாய் கூட போனால் என்ன எங்கே போனால் என்ன, எனக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே டாவ் மூலமாக வந்துடும், அதனால அந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறமா புவின் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். இங்கே வந்து ஆனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நாமுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வர மாதிரி வராங்க. அப்போ நாம் அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. இவங்க பேசுகிற பேச்சிலே வந்துட்டு அவளுக்கு புரிஞ்சிடுது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க அம்மாவை வந்து ஒரு செக்கப்புக்கு நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இவங்க அவளை போட்டு செம்ம அடிச்சு எடுக்கிறாங்க. ஸோ எப்படி நீயும் புவினும் சேர்ந்து என்கிட்ட கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி வெடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு எனக்கு பின்னாடி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி நம்பினேன், புவினை விட அதிகமாக ஒன்றை நம்பினேன், ஆனால் 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டே இருக்கவங்களும் கடைசியாக அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நீ அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவனை மரியாதையாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் பக்கமே தலை வைக்காமல் எங்கேயாவது போயிட்டனா நீயும் உங்கள் அம்மாவும் நல்லபடியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உடம்புல உயிர் இருக்காதுன்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மியாங் வந்துட்டு இப்போ நாமுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்கேருந்து கிளம்புறத பார்த்துட்டு நாமுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளாவே யூகிச்சுக்கிட்டு நாம பார்க்கறதுக்கு அப்போ தான் அவள் நிறைய அடி வாங்கியிருக்காங்கிறதையும் வந்துட்டு அவளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறா. அப்போ அவளும் திரும்ப பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. இங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு புரியுது, நான் ஏற்கனவே புவினை பற்றி உங்ககிட்ட வார்ன் பண்ண, நீ தான் நம்பலை, புவின் அந்த டாவோட தான் இருந்துட்டுருக்கான், அவனை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது, ஆனால் உனக்கு அவனை பற்றி முழுசாக தெரியும், அதனால் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நாமும் டக்குன்னு யோசிச்சுட்டு இவகிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டாவ் இந்த பக்கமாக புவினை பார்க்கறதுக்காக அடுத்தது வரா. உனக்கு கல்யாணமானதை மறைச்சு என்ன நீ பின்னாடியே டேட் பண்ணிட்டு இருக்கல்ல, என்ன மாதிரி ஒரு ஆளையே நீ ஏமாத்துறனா, நீ எல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறவளோ, எனக்கும் பரிட்டுக்கும் கல்யாணம் வந்துட்டு ஆண்ட்லாய் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன்ன உடனே ஆனால் அந்த குழந்தை என்னோடது அப்படின்னு சொல்கிறான். அதனால் என்ன பரிட் அந்த குழந்தைய சூப்பராக பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பரிட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைனாலும் சரி, பரிட் வந்துட்டு என் மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவ, ஆண்ட்லாய் மனசு வருத்தக்கூடாதுன்னு நினைப்பான், அதனால இந்த குழந்தைய தன்னோட சொந்த குழந்தையா நினைச்சவன் கண்டிப்பாக வளர்ப்பான். நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை விட டேலண்டான, உன்னை விட அழகான ஒருத்தனோட நான் வந்துட்டு லைஃப் செட்டில் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ஆண்ட்லாயை கல்யாணம் பண்ணு, இல்லை வேறு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணு, உனக்கும் எனக்கும் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உன்னோட பிளானில் நான் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போக நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே புவினும் யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டு முடியுது.